கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுநாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம், அதில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவனுடைய ஸ்வீகார புத்திரராக இருக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார், முன்குறித்து அழைத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டு, தன்னுடைய பிள்ளைகளாக உங்களை தெரிந்து கொண்டு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அது பாருங்க, இதுல ஒரு 2-3 காரியங்கள் நம்ம பார்க்கலாம். தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய, அதாவது பிதாவை பற்றி இது சொல்லப்படுகிறது. அவருடைய தயவுள்ள, பிதாவின் தயவுள்ள சித்தத்தின்படி. அப்ப பிதா தயவுள்ளவர், தயவுள்ள பிதா. அவருடைய சித்தம் எப்படி இருக்கா? அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி. நம்ம தேவனுக்கு அடிமை கிடையாது, தேவனுடைய வேலைக்காரர்கள் கிடையாது, உடன் வேலைக்காரங்க கிடையாது. ஆனா நம்ம யாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம், எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பிதாவின் பிள்ளைகளாக இருக்கும்படி, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார்னா அது எப்பேற்பட்ட ஒரு அழைப்பு, எப்பேற்பட்ட நம்ம மேல வைத்திருக்க அன்பு, கிருபை. பாருங்களேங்க, நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம், ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம், ஏற்ற காலத்தில் அறுப்போம். என்னதுன்னா இதைத்தான் நம்ம அவருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம அறிந்து கொள்வது. அவருடைய பிள்ளைகள்னா எப்படி? வானம் பூமியும் அவருக்கு சொந்தம், உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் அவருக்கு சொந்தம். அவருடைய பிள்ளைன்னா எப்படி? அனைத்தும் உங்களுக்கு தான் சொந்தம், அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து பயன்படுத்தி, எடுத்து அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம தேவனிடம் மன்றாடி கொண்டே இருக்கிறோம். தேவனை எனக்கு அது வேணும் ஆண்டவர், இது வேணும் ஆண்டவர்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம அந்த உணர்வுள்ள அந்த உண்மையை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா சகலமும் நமக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் தான் பாருங்க, நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாகனா எப்படி? இயேசு கிறிஸ்து தான் நம்ம மூத்த சகோதரா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்வீகார புத்திரராகும்படி. அப்ப ஒரு வீட்டில் 10 பிள்ளைகள் இருக்கலாம், 20 பிள்ளைகள் இருக்கலாம், இல்லை 2 பிள்ளைகள் இருக்கலாம். சொத்தை பிரித்து கொடுக்கும்போது எப்படி பிரித்து கொடுப்பாங்க? மூத்த பிள்ளைக்கு 10 ரூபாயும், 2வது பிள்ளைக்கு 9 ரூபாயும், அப்படி ஒவ்வொரு குறைச்சிக்கிட்டே வருவாங்களா? கடைசி பிள்ளைக்கு 1 ரூபா கொடுப்பாங்களா? கிடையாது. எல்லாத்தையும் ஒரே பங்கா, சம பங்கா போட்டு எல்லாத்துக்கும் ஒரே பங்கா கொடுப்பாங்க. இதே தான் நமக்கும். அப்ப தேவனுடைய ஸ்வீகார புத்திரராக இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான அழைப்பு! யோவான் 1:12 பார்க்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் உள்ள அத்தனை பேர்களும் அவருடைய புத்திரராக இருக்கும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப தேவன் அதிகாரம் கொடுத்து விட்டார். யாருக்கு? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு, அனைவருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கு நீங்க எல்லாமே தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் தான். நீங்க சும்மா சாதாரணவங்க கிடையாது. தேவனை நேசிக்கிறவங்க, தேவனை அதிகமாக நேசிக்கிறவங்க தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள். நீங்க தேவனுடைய பிள்ளைகள்லாம் ஸ்வீகார புத்திரர். உங்களுக்கு உலகம் உங்களுக்கு பறந்து விரிந்து கிடைக்கிறது. கால்பதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு கொடுத்தேன், நீ எங்கெங்கே அலைந்து திரிகிறாய், அனைத்தும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த தேவன் இன்றைய தினம் உங்களை ஸ்வீகார புத்திரராக நீங்கள் இருப்பதை தெரிந்து கொள்வதற்கு அவங்களை அழைக்கிறார். தேவன் சும்மா ஏதோ பேருக்கு சொல்லிட்டு போறவர் கிடையாது. தேவன் ஒரு அழைப்பு கொடுத்தாருன்னா அது உண்மையான அழைப்பு. அதை பாருங்க, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் அனைவரும் அவருக்கு ஸ்வீகார புத்திரர்கள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அழைப்பு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அழைப்பை நம்ம என்ன செய்ய போகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேவனே, நீர் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக, பிள்ளைகளாக எங்களை படைத்ததற்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரேன்ட்டு தேவனுக்கு இடைவிடாமல் நன்றி சொல்வதாக காணப்படுவோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் உங்களுடைய ஸ்வீகார புத்திரரா இருக்கும்படி நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அந்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் வேலைக்கு செல்பவர்களை முதுக தெரிகிறோமப்பா. இந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா. தாப்பனே, வெயிலின் தாக்கத்தில் இருந்து அவர்கள் வெளியே செல்லும் பொழுது தாப்பனே, நீரே மேகஸ்தம்பமாக அவர்களுக்கு இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.